மகனே, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ராபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை அறிவோம். தன்னோடு கடவுள் இருந்தாலன்றி எவரும் நீர் செய்கிற அன்புரையை செய்ய முடியாது. எவரும் மீண்டும் பிறந்தாலன்றி கடவுளுடைய அரசை காண முடியாது என்று உண்மையிலும் உண்மையாக உமக்கு சொல்லுகின்றேன். ஒருவன் வயதான பெண் எப்படி பிறக்க முடியும்? மீண்டும் தாயின் வயிற்றில் நுழைந்து பிறக்கக்கூடுமா? உண்மையிலும் உண்மையாக உமக்கு சொல்லுகின்றேன். ஒருவன் நீரினாலும் ஆவியாலும் பிறந்தாலன்றி கடவுளுடைய அரசில் நுழைய முடியாது. ஊருடலால் பிறப்பது ஊருடலே, ஆவியால் பிறப்பதோ ஆவி. காற்று தான் விரும்பிய பக்கம் வீசுகின்றது, அதன் ஓசை கேட்கிறது. ஆனால் எங்கிருந்து வருகின்றது என்பதோ எங்கு செல்கிறது என்பதோ தெரியவில்லை. ஆவியில்லை. அவங்க சொன்னதையெல்லாம் நீங்கள் நம்பினீர்களா? அவற்றை ஏற்றுக்கொண்டீர்களா? அவர் ஒரு அபூர்வமான மனிதர். அவர் சொல்வதை நம்பாமல் எப்படி இருக்க முடியும்? நிச்சயமாக நம்பினேன், ஏற்றுக்கொண்டேன். என்னப்பா சொல்லுங்க அப்பா. அவரை பின்பற்றத்தான் என்னால் எதனை ஏனப்பா? இந்த பரிசெய்ய கூட்டத்தினிடம் எனக்கு இருந்த பயம், இவர்கள் மத்தியில் எனக்குள்ள அந்தஸ்து, செல்வாக்கு, பதவி, இவற்றின் மீது நான் வைத்திருக்கும் பற்று, பாசம், இவையெல்லாம் சேர்ந்து என்னை செயலற்றவனாக்கி விட்டார்களே, செயலற்றவனாக்கி விட்டார்கள். அப்பா, அருமையிலேயே மாமா. வணக்கம் மாமா, வாருங்கள். வாழ்த்துகிற மனநிலை நான் இப்போது இல்லை என்றாலும் உன்னை